காத்சா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காத்சாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்பமாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே. காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரமனைகளை பட்சிக்கும். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி, பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பெலிஸ்தியரின் பட்டணம். பெலிஸ்தியர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுவதும் சிறையாக்கினார்கள். பெலிஸ்தியரிடத்தில் இஸ்ரவேல் தேசத்தாரோ அல்லது யூதா தேசத்தாரோ சிறைப்பட்டிருக்க வேண்டும். இந்த சம்பவம் ஒருவேளை யோராமின் ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருக்கலாம். அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரமனையில் அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்துக் கொண்டு போனார்கள். யோவாகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. 2 நாளாகமும் 21:16-17. சனகரிப் யூதாவின் மீது யுத்தம் பண்ண வந்தபோது யூதர்கள் அவனுக்கு பயந்து ஜீவன் தப்பிக்க ஓடிப்போனார்கள். சனகரிப் அவர்களை பிடித்து கிரேக்கரிடத்திலோ அல்லது ஏதோமியரிடத்திலோ விற்று போட்டிருக்க வேண்டும். தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாகில் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன். நீங்கள் என் வெள்ளியையும் என் பொன்னையும் எடுத்து இன்பமும் உச்சிதமுமான என் பொருள்களை உங்கள் கோவில்களிலே கொண்டு போய் யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டீர்கள். யோவேல் 3:4-6 வரை. பெலிஸ்தியர் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு செய்தார்கள். இதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தர் காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவார், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். கர்த்தர் பெலிஸ்தரை சங்காரம் பண்ணுவார். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.